ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தியின் அன்பு குழந்தையே, உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன். ஆறுதல் சொல்லி தேற்றும் நிலையை நீ கடந்து விட்டாய். ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய். உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மன தைரியமான பிள்ளைதான் நீ. ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படுவதில்லை. உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ, நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ, அல்லது கண்ணீரை துடைக்கும் விரல்களோ கூட உனக்கு தேவையில்லை. என்னுடைய கவலைகள், கண்ணீர் என்று எல்லாவற்றிலும் இருந்து நானே மீண்டு வருவேன். ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் அம்மா என்று முறையிட்டு கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நினைத்தாயா? ஒன்றை புரிந்து கொள். நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல, அருள் வாக்கும் அல்ல. நான் உனக்கு தினம் தினமும் தருவது தெய்வ வாக்கு. இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஏற்கனவே கூறியுள்ளது போல, என்னை யார் எப்படி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே ஆகிவிடுவேன். என்னை கல் என்றோ சிலை என்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன். ஆனால் என்னை உயிர் உள்ள மனிதனாகவும் உன் கர்மாவை போக்கும் குருவாகவும் நீ என்னை நினைத்து கொண்டால் உனக்கான அத்தனை துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவேன். உன் குருவாக அவதரிப்பேன். அப்படியாகத்தான் கண்மணி, நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளை ஆறுதலாக எடுத்துக்கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும். அவ்வாறன்று இதை தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த வாக்கு பலிக்கும், பலித்தே தீரும் என்ற நம்பிக்கை உனக்குள் வரும். அதன் பின் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். என் அம்மா தெய்வ வாக்கு தந்து விட்டால் அது நடந்தே தீரும், இனி எனக்கென்ன கவலை என்று உற்சாகமாக உன் கடமைகளை செய்வாய். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீட்டும் கஷ்டம் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்காகவே என்று. துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நன்றாக புரிந்து கொள், உன் வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை. என் வார்த்தைகளை உன்னை தேடி வந்து சேர்ந்து விட்டாலே புரிந்து கொள், உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன்னை தேடி அற்புதங்கள் வரும். குழந்தையே, உன் கனவு வாழ்க்கையையும் பற்றி நான் அறிவேன். உன் கனவு நிச்சயம் நிறைவேறும். பயப்படாமல் இரு, பதறாமல் இரு தங்கமே. நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். உனக்கான மிகச்சிறந்த வாழ்க்கை எதிர்காலத்தில் உண்டு. நீ சந்தோஷமாக இரு தங்கமே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என்னை நம்பு, உன் அம்மா என்றும் உன்னை கைவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இந்த நொடி உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, நீ என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இதை முழுமையாக இறுதி வரை கேள். என் அனுமதியும் ஆசீர்வாதத்தையும் பெற்று நீ செய்ய நினைப்பதை செய். உனக்கு துணையாக நான் வருவேன். துன்பங்கள் வந்தால் விரட்டி அடிப்பேன். ஏனெனில் என் பிள்ளையின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது. உன் வாழ்வில் எது நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்று முழுமையாக நம்பு. உனது வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்துடன் தான் நிகழ்கிறது. உன் காத்திருப்புக்கும் நம்பிக்கைக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. குழந்தையே, உனக்கு வேண்டியதை கொடுக்க நான் தயாராக உள்ளேன். என்னிடம் முழுமையாக சரணடைந்து தூய மனதோடு உனக்கு வேண்டியதை கேள். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீ சில விஷயங்களை மறந்துதான் ஆக வேண்டும். நல்லதோ கெட்டதோ அதை அனுபவித்த பிறகு அதை மறந்து விடு. பல நிகழ்வுகளை நீ மறக்காமல் மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது. ஏமாற்றிய எண்ணங்கள் உன் நிம்மதியை நிலைக்குலைய வைக்கிறது. எதை நினைத்தும் பயப்படவோ யோசிக்காமலோ
குழப்பம் அடையவோ வேண்டாம் என்று. உனக்கு பிடிக்காதது நடக்கும் பொழுது அமைதியாக இரு. வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் விமர்சனம் செய்வதையும் விட்டுவிடு. இப்படி இருந்தால்தான் உனக்கானது உன்னை வந்து சேரும். நடந்ததையே நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி எப்பொழுதும் கிடைக்காது, மனதில் தெளிவும் கிடைக்காது. எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற மன பக்குவத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள். அனுபவம் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை நீ புரிந்து கொண்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். உனக்கு வெற்றி பாதையை அமைத்து தருவேன். என் செல்ல பிள்ளையே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நினைத்த ஒன்று நடக்கவில்லை, ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான மேலான ஒன்று கிடைக்கும் என்று அர்த்தம். அதனால் எதற்கும் கலங்காதே, எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்குள் மகிழ்ச்சி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். இரவில் உன் கஷ்டங்களை தலையணையோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு தெரியும். நீ வடிக்கும் கண்ணீர் துளிகளை நான் அறிவேன். நிம்மதியாக உறங்கி எத்தனை நாட்களானது என்று மனபாரம் அடைகிறாய். இது எல்லாம் சரியாகி நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவு பெற போகிறது. நீ நலமாய் வாழ்வாய் தங்கமே. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். உன் வாழ்வில் உன் அப்பா உன்னுடனே பயணிப்பேன். என்னை நம்பு குழந்தையே, என்றும் உன்னை கைவிட மாட்டேன். இனி உன் வாழ்வில் உள்ள கஷ்டங்களை விரட்டி அடிப்பேன். நம்பிக்கையோடு இரு. இனி சந்தோஷமாக வாழ்வாய்.